இந்த மாதிரி குழந்தைங்க டென்டிஸ்ட பார்த்தோன்னே ஓடுறது வந்து சைனாவுல மட்டும் இல்ல, வேர்ல்டு பூராவே எங்கனாலுமே நடக்கலாம். ஏன் இந்த சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி ஒரு டென்டிஸ்ட பார்த்தா ஒரு ஃபியர் இருக்கு? அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஒண்ணு அங்க எக்ஸ்போஸ் ஆற அந்த ட்ரில் சவுண்டா இருக்கலாம், இல்ல லைட்ஸா இருக்கலாம். எதுனாலுமே ஒரு சைல்டோட ஆங்ஸைட்டி அதை ட்ரிகர் பண்ணும். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நீங்க உங்க சைல்டுக்கு டென்டல் கிளினிக் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணும்போது என்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆக்சசிபிலிட்டி. அந்த கிளினிக் வந்து உங்க வீட்டுக்கு ஆக்சசிபிளா இருக்கா? மல்டிபிள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது உங்களால ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணிட்டு டிராவல் டைமை உங்க சைல்டுக்கும் ரெடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். செகண்ட், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். கிட்ஸை ட்ரீட் பண்றதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ், பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ஆன் போர்ட்ல இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட், ஒரு கிட் ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரை அந்த டென்டல் கிளினிக் ப்ரொவைட் பண்ணதான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிளே ஏரியா செட்டப்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ கார்ட்டூன்ஸோ ப்ளே பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸா இருக்கலாம். நெக்ஸ்ட், ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த கிளினிக் வந்து எவ்வளவு பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது நமக்கும் அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டையும் கொடுக்கும். வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் நமக்கு கொடுக்கும். ஃபைனலி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அந்த சைல்டுக்கு சர்டன் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கா? லைக் அந்த சைல்டு ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கா, இல்ல கோஆப்ரேட் பண்ண மாட்டேறாங்களா? அந்த மாதிரி சைல்ட ஹேண்டில் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலைஸ்டா எக்விப்டா இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க.